பால்சன்ஸ் கம்பெனில நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா டோனி அண்ட் கைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஃபேமிலியில ஓபன் பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 650 அவுட்லெட் ஆபரேஷன்ல இருக்கும். ஜிம்ஸ், சலூன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மற்ற வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல இருக்கும், ஸ்பாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண அவுட்லெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 அவுட்லெட்ஸ் கூட ஓபன் பண்ண முடியல. டோனி அண்ட் கைல பாத்தீங்கன்னா வெறும் ஹேர் கட், கலர் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நிறைய அடிஷன் பண்ணோம். ஃபேஷியல், த்ரெட்டிங், ஸ்கின், ஸ்பா இந்த மாதிரி சர்வீஸ்லாம் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பிக்சர் ஆக்கணும். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்டாஃப் அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணணும் இதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் அக்செப்டன்ஸ்க்காக நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். இது ஃபர்ஸ்ட் அவுட்லெட் செட்டில் பண்றதுக்கே எங்களுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது அவுட்லெட் வந்து 2012 ஓப்பன் பண்ணோம். 12 to 13 அப்புறம் பார்த்து திருப்பி ஒரு அவுட்லெட் தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம், இதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5-6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகிற பீரியடே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே செட்டில் டவுன் பண்ணிட்ட பிறகு பிசினஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஸ்கேல் அப் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க உங்க பிசினஸ் நல்லா ஸ்டடி பண்ணி இதே மாதிரி அதுல என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்றதுக்கு ரெடி ஆகணும். தயவு செய்து நல்லா உங்க பிசினஸ் ஸ்டடி பண்ணி அதுல என்னெல்லாம் இன்டெகிரிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதை நல்ல மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஸ்கேல் அப். எடுத்தோட ஸ்கேல் அப் பண்றது இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல்.